தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் தீப விழாவில் நெரிசல் தடுப்பு, அடிப்படை வசதிகள் மேம்பாடு குறித்து நீதிமன்ற நடவடிக்கை கூறியிருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து பக்தர்கள் பயன்படுத்த தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி தரப்பில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் தரப்பில் 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், 130 கார் பார்க்கிங் இடங்கள் அமைக்கப்பட்டு 19,815 கார்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பக்தர்களுக்காக 4,764 சிறப்பு பேருந்துகள், வெளிமாநில பக்தர்களுக்காக 520 பேருந்துகள், மேலும் 16 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் தீப விழாவில் நெரிசல் தடுப்பு, அடிப்படை வசதிகள் மேம்பாடு குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை கோரியிருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து பக்தர்கள் பயன்படுத்த தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி தரப்பில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் தரப்பில் 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், 130 பார்க்கிங் இடங்கள் அமைக்கப்பட்டு 19,815 கார்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளுக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பக்தர்களுக்காக 4,764 சிறப்பு பேருந்துகள், வெளிமாநில பக்தர்களுக்காக 520 பேருந்துகள், மேலும் 16 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.